என்னதான் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் எல்லாம் இருந்தாலும் பொடி வச்சு சாப்பிட்றது நம்மள ரொம்ப பேத்துக்கு பிடிக்கும். வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் நமக்கு பிடிச்சதை நாமளே செய்யலாம். இன்னைக்கு அதில் நம்ம எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டியில் எண்ணெயே விடாமல் எள்ளை வறுத்து எடுத்துக்கிட்டு காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கிட்டு பூண்டை நீங்கள் வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சோல எண்ணெய் விட்டு கருவேப்பிலை மட்டும் நிறையா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியே இல்லாத ஜாரில் மிளகா பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எள்ளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதில் எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ அழகாக நமக்கு எள்ளு பொடி கிடைக்கும். இந்த சீரீஸில் பன்னீர் பண்ணுறது, நெய் பண்ணுறது, பட்டர் பண்ணுறதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் செக்லாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் நிறையா எண்ணெய்லாம் பொடிக்கு ஊற்ற மாட்டேன். இந்த அளவு எண்ணெயே நமக்கு போதுமானது. பொடியை சட்னி கூடயும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் கூடயும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இது